வணக்கம். போன சில வீடியோஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு VLOOKUP ஃபங்ஷன் எப்படி ஆப்பரேட் பண்றது, டிஃபரெண்ட் சினாரியோஸ்ல ஒரு VLOOKUP ஃபங்ஷன் எப்படிலாம் வேலை செய்யும், அந்த சினாரியோக்கு ஏத்த மாதிரி VLOOKUP எப்படி மாத்தி எழுதுறது அப்படின்றத போன வீடியோஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி நியூமரிக்கல் வேல்யூஸ் பட் ஆனா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல உங்களுக்கு லுக்அப் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூஸ் பட் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டா செட்ல உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு சின்னதா ஒரு மெனு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெனுவை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்து அந்த ரேஞ்சை மாத்திட்டு நீங்க VLOOKUP போடலாம். உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு டேட்டா செட்டை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா உங்களால எடுத்துட்டு வர முடியும். ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ லுக்அப் வேல்யூ 456 நார்மலா இப்படி செலக்ட் பண்ணி என்டையர் ரேஞ்ச் நான் செலக்ட் பண்றேன். இது செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும். ஏன்னு கேட்டா F2 கொடுத்துட்டு இந்த A7 செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கால்குலேட் நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் இப்படி தான் வரும். ஸோ இதே நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நீங்க லுக்அப் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்அப் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபார்முலா இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னா ஆம்பர்சன் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் 2 டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் லுக்அப் வேல்யூவா இது கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கால்குலேட் நவ் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நம்பர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக்அப் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லுக்அப் வேல்யூவை மைனர் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா உங்க VLOOKUP ஃபங்க்ஷன் கரெக்டா வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற சினாரியோல வேற என்னென்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். நன்றி.